இந்த 95ல நிறுத்தினோம். பரிகா வலயச்சலேன யா ந பரேஷாம் கிரகணஸ்ய கோச்சரா பணிபாஷித பாஷ்ய பக்கிகா விஷமா குண்டலனாம் அவாபிதா. நகரத்தை சுத்தி ஒரு இது இருக்கு, அகழி இருக்கு. அந்த மோட் பரிகா வலையேன ஒரு அதை சுத்தி இருக்கு. அதனால சத்ருக்களினால அந்த நகரிக்குள்ள ரொம்ப சுலபமா வர முடியல. அதுதான் ஒரு பிரகிருத்தமான ஒரு இது. அதை எதோட கம்பேர் பண்றாருன்னா, பரிகா ஃபர்ஸ்ட் பரிகா வலய சலேன யா நகரி, எந்த நகரியானது பரிகா வலய சலேன, பரிகா அந்த பிராகாரம் அல்லது அகழி அந்த ஒரு சலேன அந்த வியாஜத்துல எந்த ஒரு நகரியானது குண்டலனாம் அவாபிதா, குண்டலனாம்னா நம்ம ஒரு சர்க்கிள் பண்ணி வச்சிருக்கோம். டிஃபிகல்ட் போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சிருவோமோ அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ குண்டலனாம் அவாபிதா, இந்த நகரமானது ரொம்ப டிஃபிகல்ட் டு அப்ரோச். அதனால அதை சுத்தி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு நம்ம இனிமே அதை அப்ரோச்சே பண்ண வேண்டாம், அது ரொம்ப டஃப் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பிசிக்கலா ஒரு ரவுண்ட் போட்ட மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. ஸோ பரிகா வலய சலேன யா நகரி குண்டலனாம் அவாபிதா சதி பரேஷாம் கிரகணஸ்ய ந கோச்சரா, பரேஷாம் சத்ருக்களினுடைய கிரகணஸ்ய பிடிப்பிற்கு ந கோச்சரா வரவில்லை. ஸோ இட் மீன்ஸ் தே கெனாட் அட்டாக் பண்ணி இங்கே ஆக்கிரமணம் பண்ண முடியாது. எத்தனையோ இப்போ ஒரு பெரிய மேப் வச்சுட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. ஆக்கிரமணம் பண்றவாள்லாம் சத்ருக்கள்லாம் அந்த ஏரியாவுடைய மேப்பை வச்சுட்டு இருக்கிறச்சு இந்த இதுக்கு போகலாம் இதுக்கு போகலாம் இதுக்கு போகலாம்னு ஒவ்வொரு சிட்டியா அவ மார்க் பண்ணின்னு வரைச்சு இந்த நகரியை சுத்தி மாத்திரம் ஒரு ரவுண்டை போட்டு இதை நம்ம தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு ரவுண்டு போட்டு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கு இந்த அகழி பாக்குறதுக்கு, ரைட்டா? அது பிரகிருதம். இத விஷமா ஒரு அதுக்கு கம்பேரிசன் எப்படின்னா, விஷமா பணி பாஷித பாஷ்ய பக்கிகா. பாஷ்யம் ஜெனரலி ஒரு சூத்திரங்கள் எழுதினோம்னா சூத்திரத்துக்கு பலவிதமான வியாக்கியானங்கள் எழுதலாம். அதாவது வியாக்கியானம்ங்கிற வேர்டு யூஸ் பண்றதே ஒரு ஜெனரலைஸ்டு டேர்மா நான் சொல்றேன். ஆனா there is a specific meaning to வியாக்கியானம். வியாக்கியானம்ங்கிறது உங்களுக்கு நிறைய எழுதுறது, பாஷ்யம்ங்கிறச்சு தன்னுடைய ஒப்பீனியனையும் போடுறது. டீகான் இருக்கு, டிப்பணின்னு இருக்கு, தீபிகான்னு சொல்றோம். எத்தனையோ பலவிதமான பெயர்கள் அமரகோஷத்துல இருக்கு. அதுல இந்த பக்கிகாங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் இது. See, there are lot of difference of opinion as to what this பக்கிகா means. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது ஒரு டைப் ஆஃப் பாஷ்யம்னு எடுத்துட்டோம்னா அந்த அர்த்தம் அவ்வளவு தூரம் ஒட்டி வரல. இதுல பாஷ்யத்துல இருக்கக்கூடிய சில பேசேஜஸ் பக்கிகான்னு சொல்றான். அதாவது பூர்வபக்ஷம் இல்ல டிஃபிகல்ட் பேசேஜஸ். இந்த ராமானுஜமோட அன்சால்வபிள் ப்ராப்ளம்ஸ் மாதிரி அது வெறும்னா ஒரு சூத்திர பிராயமா எழுதிடுவார். நமக்கு அதை போட்டு பேஜ் பேஜா எழுதணும் அதை சால்வ் பண்றதுக்கு. அந்த மாதிரி இங்க ஒரு பாஷ்யத்துல இந்த மகாபாரதத்துல அந்த முடிச்ச ஸ்லோகங்கள் இருக்கே அதுக்கெல்லாம் இப்ப அந்த மாதிரி முடிச்ச ஸ்லோகங்களை நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு புரியலைங்கிறச்சு அதை அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அதை உட்காந்துட்டு ஆறாமற யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி பாஷ்யத்துல எந்த பாஷ்யம் எடுத்துட்டாலும் சரி, நமக்கு அந்த பாஷ்யத்துல there are certain passages which are very difficult for anybody to grasp. பரேஷாம் கிரகணஸ்ய ந கோச்சரா பவதி. பரேஷாம் அப்படின்னா இதுல குத்தம் கண்டுபிடிக்கணும்னுட்டு ஒருத்தர் வந்தான்னா அவர்களுக்கு இது பிடிபடாது. இல்ல பொதுவாவே ஜனங்களுக்கு பாஷ்யத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் புரியறதுங்கிறது ரொம்ப சுலபம் இல்ல. சூத்திரம் கூட புரிஞ்சிரும். சில இடங்கள்ல பார்த்தோம்னா பாணினியினுடைய சூத்திரம் கூட டைரக்டா புரிஞ்சிரும். ஆனா பாஷ்யம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சாட்சாத் பதஞ்சலி எழுதினது இல்லையா, சேஷாவதாரம். பணிங்கிறது சேஷன்னால பாஷித கூறப்பட்ட பாஷ்யம் மகாபாஷ்யம். அதுல சில பேசேஜஸ் பக்கிகான்னு சொல்லி ஒரு ரவுண்டு போட்டு வச்சிருக்காராம். இந்த நாராயணர் வியாக்கியானத்துல, நாராயண பண்டித வியாக்கியானத்துல எப்படி போடுறாருன்னா, ஆதோ பாஷ்யம் பிராப்பிய வக்துகாமேன சேஷனாகேன சிஷ்யேன சகா சங்கேதா கிருதா. ஸோ இவர் சேஷன் சொல்றதுக்குன்னு ஆரம்பிக்கிறாராம் பாஷ்யத்தை.
அதை சொல்ல ஆரம்பிக்கிறச்சு சிஷ்யனோட ஒரு ஒரு சங்கேதம் ஒண்ணு. தட் இஸ் இது மாதிரி இப்ப எப்படி வியாசர் வந்து பிள்ளையாரோட வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டாரோ, ஆனா இங்க வந்து அந்த மாதிரி ஒப்பந்தம் இல்லை. ஏன்னா இங்க வந்து சொல்றவர் வேணா சரி வியாசருக்கும் அவருக்கும் ஒரு கம்பேரிசன் சொல்லிக்கலாம், ஆனா எழுதுறவர் இங்க கணேசர் இல்லையே, அவருடைய ஒரு சிஷ்யர் எழுதுறாரு இத இந்த மகாபாஷ்யத்தை. உனக்கு எங்கேயாவது புரியலன்னா அந்த இடத்த அப்படி ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோன்னாராம். பக்கிகான்னுட்டு அதை ஒரு சொல்லிட்டு சிஷ்யேன சக சங்கேதா கிருதா எது பாஷ்யம் வியாக்கியாயமானமபி விஷமத்வாத்து. பாஷ்யம்ங்கிறது பாஷ்யம் இஸ் சப்போஸ் டு பி எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ் ஃபார் சம்திங். அந்த எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ் கூட இட் கேன் பி வெரி டிஃபிகல்ட் டு ட்ராவர்ஸ். விஷமத்துவம், விஷமம்னா கடமுடான்னு இருக்கும் சில இடங்கள்ல, ரொம்ப டிஃபிகல்ட் டு அப்ரோச். அந்த மாதிரி இருக்கிறது காரணத்தினால யா பக்கிகா துவயா ந புத்தியதே, எந்த ஒரு ஆர்கியூமெண்ட் இந்த இடத்துல வந்து ப்ரொபோசிஷன் அல்லது ஹைபோதிசிஸ் இல்ல ஆர்கியூமெண்ட் இது வந்து உனக்கு புரியலையோ, இது பூர்வபக்ஷம்னு சில பேர் சொல்றா, தீசிஸ் ஹைபோதிசிஸ் மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்றோமோ இல்லையோ, அந்த ஸ்டேட்மெண்ட் இனிஷியல் பிரதிஜ்ஞா வாக்கியத்துக்கும் உங்களுக்கு வந்து பக்கிகான்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கிகா நான் சொல்றது வந்து துவயான புத்தியத்தைய சேத்து உனக்கு புரியலையே, ஆனால் சா பக்கிகா அந்த செக்ஷனை மாத்திரம் வியாகுட்டிய அதை சுத்தி ஒரு ரவுண்ட போட்டுரு. துவயான பிரஷ்டவ்யா கையோட நீ வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னு உடனே கேட்காதங்கிறார். அதை அப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோ. சிஷ்யேன ச ததா அங்கீகிருதம் ததா வியாக்கியாதா அப்படி சிஷ்யேன ந ஞாதாக தாஹா குண்டலிதாக. வியாக்கியாதாக எந்த ஒரு செக்ஷன் வந்து வியாக்கியானம் பண்ணியிருந்தா கூட அது புரியலைங்கிறச்சு அந்த செக்ஷனை வந்து அப்படி ரவுண்ட் பண்ணி வச்சிருந்தாளாம். இதானீம் அபி தாஹா ததாவிதாக லிக்கியந்தே அப்படிங்கிறார். அதுக்கு வந்து என்ன ரெஃபரன்ஸ்ன்னு தெரியல, ஏன்னா இப்பவும் அதை வந்து அப்படிதான் ரவுண்ட் பண்ணி எழுதி வைக்கிறான்னு சொல்றார். பரம் கஸ்யாபி மனோகோச்சரா ந பவந்தி. சில இதுலலாம் வந்து என்னன்னா, அதாவது எவ்ரி சிஸ்டம் ஆஃப் பிலாசபி இதர் தர்சனங்களா இருக்கட்டும் இல்ல வியாக்கரணம் வேதாங்கங்களா இருக்கட்டும், எதுல வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஏரியாஸ்ன்னு இருக்குமோ இல்லையோ, அந்த ப்ராப்ளம் ஏரியாஸை மாத்திரம் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு கிரந்தம் இருந்ததுன்னா அந்த கிரந்தத்துக்கு பக்கிகான்னு சொல்லுவார். பக்கிகா சரளார்த்த பிரதர்ஷினி அப்படின்லாம் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பார்ப்பேன், நீங்க சும்மா தேடி பார்த்தேன்னா சில டெக்ஸ்ட் எல்லாம் வரும். அதுல என்னன்னா வெறும்னா இந்த ப்ராப்ளம் ஏரியாஸ் மாத்திரம் எடுத்து எழுதியிருப்பா. அதாவது வியாக்கரணத்துக்கு எப்படின்னா நமக்கு வந்து ஹலந்தியம் ஃபுல் சம்யா பிரகரணத்தை ஃபுல்லா எடுத்து வந்து ஒவ்வொரு சூத்திரத்தையும் எடுக்க மாட்டா. அதுல வெறும் சில இடங்களை ஹலந்தியம் எடுப்பா, அஜோ அந்தியாதிட்டி எடுப்பா, இல்லைன்னா இந்த இது இருக்கு அண்ணு ஒரு இடத்துல வந்து முதல்ல I1ல இருக்கிற நகாரமா இல்லைன்னா அந்நிதி பரேண நகாரேண அப்படின்னு ஒண்ணு சொல்லுவார். இது வந்து இல்லைன்னா லண்ணுங்கிற இருக்கிற இடத்துல அந்த நகாரமா அப்படின்னு சந்தேகம் வரும் நமக்கு. அந்த மாதிரி அனுதித் வர்ணஸ்ய அப்பிரத்யஸ்ய அந்த மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு வந்து எந்த நகாரம்னு சந்தேகம் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து முடிச்சு இடங்கள், அந்த முடிச்ச இடங்களை மாத்திரம் எடுத்து தனியா ஒரு கிரந்தத்துல எழுதி ஒருத்தர் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு தீசிஸ் மாதிரி பிரசன்ட் பண்றாருன்னா அதுக்கு வந்து பக்கிகான்னு பேர். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த thesis can be called like that. ஏன்னா they only take a few selected areas and try to discuss if it is a, அதாவது ஒரு நல்ல தீசிஸ்னு வெறும் ஒரு டிரான்ஸ்லேஷனா இருக்கிற தீசிஸ் எல்லாம் நான் சொல்லல, அதெல்லாம் வந்து ஒரு தீசிஸ்லயே கணக்கு கிடையாது. ஒரு இப்போ நைஷதத்துக்கு வந்து நான் டிரான்ஸ்லேஷன் எழுதுறேன்னு சொல்லி அதுக்கு வந்து PhD வாங்க முடியாது. இதுல இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம் ஏரியாஸை எடுத்து அதை மாத்திரம் நம்ம வந்து விவரிச்சு எழுதினோம்னா அதுக்கு பக்கிகா கிரந்தம்னு பேரு. எந்த ஒரு கிரந்தமா இருக்கட்டும், அது வந்து மத்தவாடால புரிஞ்சுக்க முடியலங்கிறதுனால அதை எடுத்து எழுதுறோம். சரியா? சோ பரேஷாம் கிரகணஸ்ய அகோச்சராயா பத்ததி அதை எடுத்து எழுதுறது. அந்த மாதிரி இந்த இது இருக்கான் நகரி. சரியா? உத்பிரேக்ஷாவா? ஆஹா,
அபன்னுத்தின்னா உங்களுக்கு பரிகா வலய சலேனையா பரேஷ சலேன இருக்கேன் அந்த இடத்துல பரிகா வலயம்ங்கிற ஒரு வியாஜத்தினால குண்டலனாம் கிருதா குண்டலனாம் அவாபிதா அதுக்கு சுத்தி ஒரு கோடை போட்டிருக்கார். எது மோட்டை அந்த அகழிங்கிற ஒரு பேர்ல ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கா, மற்றவர்களால அதை வந்து கிரகிக்க முடியாதுன்னு சொல்லி. மேலும் விஷமா பணி பாஷித பாஷ்ய பக்கிகா அப்படின்னுட்டு அந்த இடத்துல ரூபகம் மாதிரி வருது. ஸோ எந்த நகரியானது பரிகாவலயச்சலேன அகழிங்கிற ஒரு சுற்றுதல் அந்த சூழ்தல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சலேன வியாஜத்தினால் குண்டலனாம் அவாபிதா ஒரு வளையாகாரமாக குண்டலனாம் அவாபித்தானா ஒரு ரவுண்டு போடப்பட்டிருக்கு அந்த சுத்தி, அப்படி இருந்து கொண்டு சுழிச்சு வச்சிருக்கு. கரெக்ட். நீங்க ஏற்கனவே எந்த புக் என்ன போயம் தர்ற இது நீங்க ஹேண்டில் பண்றீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த விதிஹி சூரியன் சந்திரனை வந்து ஒரு ஒரு அதாவது தேஜஸ் வந்து இங்க வந்துருத்து அழகு வந்து நளனுடைய முகத்துக்கு வந்துருத்துங்கிறதுனால சூரியன் சந்திரனை வந்து ரவுண்ட் அடிச்சிருக்காருங்கிறா. இந்த 14வது ஸ்லோகத்துல பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல ததோஜசஸ்தத் யசசஸ்திதாவிமௌ விருதேதி சித்தே குருதே யதா யதா தனோதி பானோ பரிவேஷகைதவாத் ததா விதி குண்டலனாம் விதோரபி அப்படி சுழிச்சு வச்சிருக்கார். அந்த விதி தத் யசஹா யசஸ் புகழையும் சரி ஓஜஸ் அவனுடைய பிரகாசத்தையும் யோசிச்சு பார்க்கறச்சு பிரம்மா வந்து இந்த சூரியனையும் சந்திரனையும் அப்படி ஒரு சுழிச்சு வச்சிருவோன்னு வச்சிருக்காரு. ஸோ இங்கேயும் குண்டலனாம் அவாபிதா அந்த சுழிச்சு வச்சிருக்கிற காரணத்தினால பரேஷாம் கிரகணஸ்ய ந கோச்சரா மற்றவர்களினுடைய ஒரு அறிவிற்கு இங்க வந்து மற்ற எதிரிகளினுடைய ஒரு பிடிமானத்துக்கு வரல இல்லையா. விஷமா ரொம்பவும் கஷ்டமா இருக்கக்கூடிய கரடு முரடா இருக்கிற பணி சேஷனால பாஷித கூறப்பட்ட பாஷ்ய மகாபாஷ்யத்தினுடைய பக்கிகா அஸ்தி பக்கிகா ஏவ. இது வந்து அப்படியே நமக்கு வந்து என்ன மாதிரி இருக்குன்னா அந்த நகரம் அவருடைய பாஷ்யத்துல இருக்கக்கூடிய அந்த டிஃபிகல்ட் பேசேஜஸ் மாதிரி இருக்கு, நமக்கு கடினமான சில இடங்கள் மாதிரி இருக்கு. கிரந்தி கிரந்திம்போ இல்ல முடிச்சு. परिखा वलयच्छलेनया न परेषां ग्रहणस्य गोचरा फणिभाषित भाष्य पक्किका विषमा कुंडलनाम अवापिता. சொல்லுங்க. இவ வேண்டாம் ஏவன்னு போட்டுலாம். ஆமா யா விஷமா பக்கிகா அப்படின்னு முடிச்சுடுறார். அஸ்தின்னு போட்டேன்னா ரூபகமா வந்துரும். ஓகேயா? ஏவதான் அதாவது பக்கிகா ஏவ அஸ்திங்கிற மாதிரி தான் சரியா வரும். அது சில வியாக்கியாத்தா வந்து அதை இவாவை ஆரோப்பம் பண்ணி ஊபமானு சொல்றா. இந்த இடத்துல நமக்கு ஒன்றும் கொடுக்காததுனால அது விஷமாங்கிற உங்களுக்கு வந்து அதை சமஸ்தமாவும் ஆக்கல்ல, அதனால அதை ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம். எனக்கு என்னமோ அது ரூபகமா போட்டோம்னா அபன்னுத்திக்கு இன்னும் அழகா இருக்கு, அதனால அது ரூபகமா எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் முக பாணி பதாக்ஷிணஹ பதாக்ஷிணின்னு இருக்கணும். அக்ஷ்ணி அக்ஷ்ணி சாரி முக பாணி பதாக்ஷிணி பங்கஜைஹி ரச்சித அங்கேஷு அபரேஷு சம்பகைஹி ஸ்வயம் ஆதித யத்ர தீமஜா ஸ்மர பூஜா குசுமஸ்ரஜஹ ஸ்ரீயம். எனக்கு என்ன இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகமும் வந்து எதுக்காக இப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நடுவுல கொண்டு வந்து திடீர்னு தமயந்திய புகுத்தா மாதிரி இருக்கு ரெண்டு ஸ்லோகம். இது தூக்கி பின்னாடி போட்டா இன்னும் அழகா இருக்குமோ என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இவருடைய ட்ரெண்ட்ல அவர் அந்த மாதிரி ஒரு அந்த கோர்வையை மெயின்டைன் பண்ணாம இருக்காது இவரோடதுல. ஸோ மேபி சில பேர் வந்து அதை வேற மாதிரி பண்ணியிருக்கலாமோ என்னமோ.
Anyway, இங்க வந்து இவளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஆனா எந்த நகரியில் எந்த நகரத்தில் பீமஜா தமயந்தி முக பாணி பதாக்ஷ்ணி பங்கஜைஹி அபரேஷு அங்கேஷு சம்பகைஹி ஸ்வயம் ஆதித ஸ்மர பூஜா குசும ஸ்ரஜஹ ஸ்ரீயம் ஸ்வயம் ஆதித. அவ பார்க்கறதுக்கு மன்மதனுடைய பூஜைக்கு தொடுக்கப்பட்ட ஒரு மாலை போல இருந்தா எந்த ஒரு நகரத்துல. ஸோ ஐ திங்க் அந்த நகரத்துல வந்து ஏராளமான புஷ்பங்கள் இருக்குங்கிறத வர்ணிக்கிறதுக்காக, ஆனா அந்த புஷ்பங்கள் எல்லாமே இங்க வந்து தமயந்தி உருவமாக இருக்கிறதுனால, தமயந்தியே வந்து ஒரு புஷ்பமயமா இருக்கிறதுனால அவ அப்படியே ஒரு மாலை மாதிரி இருந்தா. அந்த மாலை எதுக்குன்னா மன்மதனுடைய பூஜைக்காக தொடுக்கப்பட்ட ஒரு மாலை போல இருந்தா அவ தமயந்தி. ஸோ பீமஜா ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு புஷ்பம் மாதிரி இருந்தது. எந்தெந்த அங்கங்கள் எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் முக பாணி பத அக்ஷ்ணி. முகம், முகம்ங்கிறது நல்ல ஒரு இந்த அது என்ன வெள்ள தாமரை மாதிரி இருந்தது, சீதா அம்புஜம், ரைட்டா. அடுத்தது பாதம், கையும் பாணியும் பாதமும் கையும் காலும் வந்து நல்ல சிவப்பு தாமரை மாதிரி இருந்தது. கண்ணு அக்ஷ்ணி, இந்த 2 கண்களும் நீல தாமரை மாதிரி இருந்தது. சரி, பங்கஜைஹின்னு மொத்தமா இது எல்லாத்தையும் போட்டுட்டார். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல தானே இருக்கும். அதனால கண்ணு வந்து நல்ல ஒரு நீலோத்பலம் மாதிரி இருந்தது. கையும் காலும் வந்து சிவப்பு செந்தாமரை மாதிரி இருந்தது. அவளுடைய முகம் வந்து நல்ல ஒரு வெள்ளை தாமரை மாதிரி இருந்தது. இப்படி முக பாணி பத அக்ஷ்ணி இவளுடைய இது வந்து துவந்த சமாசம், சமாஹாரம். ஸோ இது எல்லாத்தினுடைய சமாஹாரங்களில் பங்கஜைஹி, பங்கஜங்களை ஆதித, ஆதிதன்னா ஸ்வீகிருத்தவதி. ஸோ பங்கஜங்கள்ங்கிற she took the form of lotus in her face and everything. அப்படி எடுத்துக்கோங்க மனசுல, சரியா? ஸோ பங்கஜைஹி தாமரை புஷ்பங்களினால், முக பாணி பத அக்ஷ்ணி பங்கஜைஹி. அதுக்கப்புறம் அபரேஷு அங்கேஷு சம்பகைஹி ரச்சிதா. அவளுடைய மற்ற அங்கங்கள் எல்லாம் அப்படியே தங்கமயமா ஜொலிச்சுன்னு இருந்தது. அதனால அந்த சம்பக புஷ்பம் மாதிரி இருந்ததோ. ஸோ அப்படி நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்மர பூஜா குசும ஸ்ரஜஹா ஸ்ரீயம் ஸ்வயம் ஆதித. இந்த ஒரு புஷ்பங்களினால் அவ ஸ்வயம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்னா, அந்த ஒரு ஸ்மர பூஜா மன்மதனுடைய பூஜைக்கு உண்டான குசும ஸ்ரஜகா புஷ்பங்களினால் ஆன புஷ்பங்களினால் செய்யப்பட்ட ஒரு மாலையின் ஸ்வயம் அழகை ஸ்வயம் ஆதித்த தானே எடுத்துக்கொண்டா மாதிரி இருந்தது. அப்படியே ஒரு மாலை நடந்து வர மாதிரி இருந்தது. சரியா? அதான் சொன்னேன், இந்த திடீர்னு இங்க ஏன் இப்படி வந்ததுன்னு புரியல. எல்லாமே வந்து உங்களுக்கு அதிசயோக்தி இங்க. ஓகே, வேற என்ன? ஸ்ரீயம். ஓகே, ஸ்ரீயம் ஆதித, ஸ்ரீயம் ஸ்வீகிருத்தவதி, ஸ்ரஜஹா ஸ்ரீயம் பீமஜா ஸ்வீகிருத்தவதிங்கிறச்சு அது நிதர்சனா. சரியா? முக பாணி பதாக்ஷ்ணி பங்கஜைஹி ரச்சிதாங்கேஷு அபரேஷு சம்பகைஹி ஸ்வயம் ஆதித யத்ர பீமஜா ஸ்மரபூஜா குசும ஸ்ரஜ ஸ்ரீயம். ஆதிதங்கிற வேர்டு வந்து ஆததாதிங்கிறதுனுடைய லுங். ஆனா ஆததாதி கூட இல்ல, ஆதத்தே இருக்கணும். இதுல வராது ஆதத்தே பிரியமண்டனானி. இதுல சாகுந்தலத்துல வரும் உங்களுக்கு. யுஷ்மா ஸ்வபீதேஷு யா பாதும் ந பிரதமம் விவஸ்யதி ஜலம் யுஷ்மா ஸ்வபீதேஷு யா ஆதத்தே பிரியமண்டனானி சததம் அப்படின்னு வரும் அந்த இடத்துல. அதுலதான் அந்த ஆதத்தேங்கிறது லட்லகாரம், இந்த இடத்துல ஆதத்த இது லுங். ஆதித்த லுங், சாரி ஆதித்த. ஆதித்த ஆதிஷாத்தாம் ஆதிஷத. சரியா? ஓகே, முகபாணி நெக்ஸ்ட் போ. ஜகன ஜகனஸ்தன பார கௌரவாத் வியத் ஆலம்பிய விஹர்த்தும் அக்ஷமாக த்ருவம் அப்சரசः அவதீர்ய யாம் சதமத்யாசத தத் சகீஜனः.
சதம் அத்தியாசத தத் சகீஜனஹ. ஸோ தத் சகீஜனஹ இங்க வந்து இது யாம் அத்தியாசத எந்த நகரியில், தத் சகீஜனஹ அந்த தமயந்தியினுடைய சகீஜனஹ சகிகளாக அப்சர ஸ்திரீகள்லாம் கீழே இறங்கி வந்துட்டான். ஜகனஸ்தன பார கௌரவாத்து அவளுடைய அங்கங்களினுடைய கௌரவாத்து ஒரு குருத்துவம், ஹெவினஸ். அதனால ஜகன இடுப்பு ஸ்தனங்கள் இதனுடைய பாரம், அந்த பாரத்தினால ஒரு கௌரவம் அவளுக்கு வந்து ஒரு அந்த பாரத்தை தாங்க முடியாததுனால ஒரு ஸ்தூலத்துவம்ங்கிறதுனால என்ன பண்ணா, வியத்து அவலம்பிய விஹர்த்தும் அக்ஷமாக, வியத்து ஆகாசத்தை அவலம்பிய ஆசிரியிச்சு கிரீடித்தும், அவளால வந்து விஹர்த்தும் எங்க பார்த்தாலும் சுத்தின் இருக்கிறதுக்கு முடியலைங்கிறதுனால அங்கிருந்து அப்படியே இறங்கி இங்க வந்துட்டாளாம். அது வந்து உத்ரேக்ஷா அவங்களுக்கு இல்லையா. ஸோ இது என்னமோ அங்க இருக்கக்கூடிய அவளுடைய தமயந்தியினுடைய சகீஜனங்கள் எல்லாருமே அவ்வளவு அழகா இருந்தா, பாக்குறதுக்கு சாட்சாத் அப்சர ஸ்திரீக்கள்லாம் கீழே இறங்கி வந்தா மாதிரி இருக்கு. இங்க என்னத்தினால அவ கீழே இறங்கி வந்தாங்கிற ஹேத்துவோ உத்ரேக்ஷையும் பண்றார். என்ன ஜகன ஸ்தன பார கௌரவாது வியத்து ஆலம்பிய விஹர்த்தும் அக்ஷமாக, வியத்து ஆகாசத்தை ஆலம்பிய ஆசிரியிச்சு விஹர்த்தும் சுற்றுவதற்கு அக்ஷமாக முடியாதவர்களாக, துருவம் நிச்சயமாக அப்சரசா அப்சர ஸ்திரீக்கள் அவதீரிய இறங்கி வந்து, சதம் அப்சரசா நூற்றுக்கணக்கான அப்சர ஸ்திரீக்கள் அவதீரிய இறங்கி வந்து, தத் சகீஜனஹ அத்தியாசத தத் சகீஜனஹா பூத்வா அந்த அவளுடைய சகீஜனங்களாக, பூத்வாங்கிறது இருந்து கொண்டுன்னு எடுத்துக்கிறோம். யாம் எந்த நகரியில் அத்தியாசத அதிசயங்ஸ்தாசம். ஸோ கைலாசம் அத்தியாஸ்தே வரும், கைலாசே ஆஸ்தே, ஆனா கைலாசம் அத்தியாஸ்தே துவித்தியா வந்துடணும், சப்தமி இல்லாத அதிங்கிறது வந்ததுன்னா. அந்த மாதிரி இங்க யாம் நகரீம் அத்தியாசத, எஸ்யாம் நகர்யாம் அவசன், எந்த நகரியில அவர் இருந்தார்களோ அப்படின்னு நகரிக்கு டிஸ்கிரிப்ஷன் போறது. ஸோ ஜகனஸ்தனபார கௌரவாத் வியதாலம்பிய விஹர்த்தும் அக்ஷமாக த்ருவம் அப்சரசோ அவதீர்யாம் சதம் அத்தியாசத தத் சகீஜனஹ. இது ஒன்றும் ஈஸியஸ்ட்ன்னு நினைக்கிறேன் இதுதான். இன்னொன்று இதுல வந்து அபநுத்தியும் இருக்கு. சகீஜனங்கள் அதாவது சகீஜனங்களுடைய ஒரு வியாஜத்துல அப்சர ஸ்திரீக்கள் இங்க தங்கின்னு இருக்கா அப்படிங்கிறார். வியாஜம் தான் இங்க சாபன்னவ உத்பிரேக்ஷா. ஓகே, சோ அதாவது யாங்கிறது இது எதுக்கு போறது, நகரத்துக்கு போகிறது. இப்போ சகீஜனஹா நகர்யாம் ஆசதன் இருக்கணும். ஆசன் எடுத்துப்போம், நம்ம நார்மல் லட்லக்காரத்தை எடுத்துப்போம். ஸோ தட் இட் இஸ் ஈஸியர். இவர் கொடுக்குற இந்த லுங்கு இதெல்லாம் எடுத்துட்டோம்னா கஷ்டம் நமக்கு, சரியா? அதுவும் லங்கு தான், ஆனா வேண்டாம், நார்மலா எடுத்துப்போம். அதாவது அதி ஷீங் ஸ்தாசாம் கர்மான் இருக்கு. ஷீங்னா ஷேத்தே, ஸ்தான திஷ்டதிங்கிற தாத்து, அதுக்கப்புறம் ஆசுங்கிற தாத்து. இந்த மூணு தாத்துக்கும் என்ன ஆகுதுன்னா, நம்ம சப்தமியில இருக்க வேண்டியது அதியோட சேர்த்தோம்னா சப்தமியில இருக்கிற பதம் வந்து அதுக்கு கர்மசம்யா கொடுத்து த்விதியாவா மாத்திடுறோம். இத வந்து சாதாரணமா இந்த சம்ஸ்கிருத ரச்சனா இந்த 2வது லெவல்ல இருந்து பார்த்துட்டு வருவோம் நம்ம. அதாவது இந்த சூத்திரத்தை பார்க்காம நம்ம பார்க்கிற ஒரு விவகாரம். சோ சிவஹா கைலாசே திஷ்டதி, ஆனா சிவஹா கைலாசம் அதிதிஷ்டத்தின்னு வரணும், அதிங்கிற உபசர்க்கம் சேர்றச்சே. ரைட்டா? அதுதான். சோ யாம் தத் சகீஜனஹ யாம் அத்தியாசத. நெக்ஸ்ட் போலாமா? स्थिति शाली समस्त वर्णताम न कथम चित्रमयी बिभर्तु या स्वर भेदम उपयितु या कथम कलित अल्प कलित अनल्प मुख अरवाह नवा. आरवाहनु पडिंगोद मुख आरवाह नवा. स्थिति
ஓகே. ஸ்திதிசாலி சமஸ்த வர்ணதாம் ந கதம் சித்திரமயி பிபர்த்து யா ஸ்வரபேதம் உபைது யா கதம் கலிதானல்ப முகாரவா ந வா. யா எந்த நகரியில இப்ப எப்படி இருக்குன்னா ஏராளமான வர்ணங்கள் இருக்குன்னு பொதுவா சொல்றார். ஸோ அந்த வர்ணம்ங்கிறத வந்து ரெண்டு மீனிங் எடுத்துட்டு, ஒன்று கலர்ஸ், இன்னொன்று வந்து இந்த சதுர்வர்ணம் அந்த வர்ணத்தையும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நகரத்துல எப்படி இருக்குன்னா ஸ்திதிசாலி சமஸ்த வர்ணதாம். சமஸ்த வர்ணம் எல்லா வர்ணங்களுமே ஸ்திதிசாலி எவ்வாறு இருக்கணுமோ அதனுடைய நிலைமையில் இருந்து கொண்டு ஷாலி அழகாக விளங்குகிறது. ஸோ ஸ்திதினா அதனுடைய இருப்பு, அந்த இருப்பில் இருக்கும் காரணத்தினால ஷாலதே அழகாக விளங்குகிறது, பிரகாசத்தே. அப்படி இருக்கக்கூடிய சமஸ்த எல்லா வர்ணங்களையும் கொண்டதான ஒரு தன்மை இந்த நகரத்துக்கு இருக்கு. ரைட்டா? ஸோ எந்த நகரமானது ஸ்திதிசாலி சமஸ்த வர்ணதாம் கதம் ந பிபர்த்து, ஏன் இருக்காது, அது ஏன் இந்த மாதிரி ஒரு எல்லா வர்ணத்தினுடைய ஒரு ஒரு நிலைபெற்று இருக்கக்கூடிய தன்மையை ஏன் இந்த நகரி இருக்காது, அதாவது தாங்காது? ஏனென்றால் அது வந்து அதையேவ ஆகையினால். ஸோ இதை எப்படி எடுத்துக்கணும்னா, இத்தனை டிஸ்கிரிப்ஷன் இதை சொல்லிண்டே வரைச்சு இப்பேற்பட்ட ஒரு செழிப்பான ஒரு நகரம், இதை ஆளக்கூடிய அரசனும் வந்து வசத்தியான ஒரு அரசன், அதுல இருக்கக்கூடிய பெண்களும் சரி, இவளும் தமயந்தியும் சரி, அப்படியே அப்படி வர்ணிச்சிருக்க இந்த ஒரு ஃபியூ ஸ்லோகாஸ்ல நம்ம பார்த்தப்போ. அப்போ ஏன் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நகரமானது எல்லா வர்ணத்தாரும் இந்த நகரத்துல கட்டாயம் ஒரு அவாவாளுடைய நிலைமையில ரொம்ப அழகா விளங்கின்னு இருக்கணும். தே ஷுட் நாட், அதாவது வர்ண பிரஷ்டம்ங்கிறது ஏற்பட்டிருக்காது, தன்னுடைய வர்ணத்துக்கு மாறுதலான சில காரியங்களை பண்ணாம இருந்திருப்பா. அவாவாளுடைய ஒரு வர்ணத்துக்கு உண்டான உகந்த காரியங்களை செய்து கொண்டு இருந்திருப்பா. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு செழிப்பு இருக்கு இந்த ஒரு நகரத்துல. அதையேவ சித்திரமயி. ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்திதிசாலி சமஸ்த வர்ணதாம் ந கதம் சித்திரமயி பிபர்த்து யா. ஸோ இந்த பிபர்த்து சா பிபர்த்து அப்படிங்கிறச்சே இந்த வர்ணதாம் கதம் ந பிபர்த்து ஆகையினால சித்திரமயி. இல்லைன்னா ஏஷா சித்திரமயி அஸ்தி தஸ்மாத்து. அந்த ஒரு சித்திரமயிங்கிறச்சே இப்ப ரெண்டாவது அர்த்தம் எடுத்துக்கிறச்சு அப்படியே பல வண்ணங்களோட இருக்கு, சித்திரவர்ணமா இருக்கு, எங்க பார்த்தாலும் எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் அதுல வந்து அப்படியே சமுத்திரமே இங்க வந்த மாதிரி இருக்குங்கிறார், ஆகாசத்துல இருக்கிற பொருள் எல்லாம் இங்க இருக்கிற மாதிரி இருக்குங்கிறார். அப்படியே வந்து பலியினுடைய சதனத்தை விட, பலியினுடைய சதனம் சொர்க்கத்தை விட வசத்தின்னா இங்க வந்து பலியினுடைய ஒரு வீட்டை விட இது வசத்தியா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாம் வர்ணிக்கிறச்சு. அத்தனை செழிப்பும் அதுக்கு ஒரு கலர்ஃபுல்னஸும் இருக்கிறச்சு சித்திரமயி. ஏன் அது வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்குன்னா, ஒவ்வொரு வர்ணமும் ஒவ்வொரு பொருளும் அதனுடைய ஒரு ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல இந்த அடிக்க வர மாதிரிலாம் இருக்காது. அதுல இருக்கக்கூடிய பொருள்களோ கலர்ஸோ இது எல்லாமே ஒரு தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் சிங்க்ரனி இன் ஆல் த கலர்ஸ். ஸோ அதை வந்து வர்ணம்னு எடுத்துட்டோம்னா ஸ்திதிசாலி சமஸ்த வர்ணதாம்னா எல்லா கலர்ஸும் அதனுடைய ஒரு ஸ்திதி எப்படி போடணுமோ எப்படி சேர்க்கணுமோ அந்த மாதிரி ஒரு அழகான விதத்துல சேர்க்கப்பட்ட கலர்ஸோட இருக்கு. ஏன்னா அது சித்திரமயி, பல வர்ணங்கள் கொண்டதாக இருக்கிறச்சு. இந்த பல ஆனா அதே சமயத்துல எல்லா வர்ணமும் ஒரு ஒரு யூனிட்டியோட இருக்கு அந்த இடத்துல, எதுவுமே கிளாஷ் ஆகல அங்க. இது வந்து அவுட்வர்ட் ஒரு டெக்கரேஷன் அந்த ஒரு லெவல்ல எடுத்துட்டோம்னா, ஒரு பிசிக்கல் லெவல்ல எடுத்துட்டோம்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நகரத்துல இருக்கக்கூடிய மனுஷாங்கிற ஒரு லெவல்ல எடுத்துட்டோம்னா ஒவ்வொருத்தரும் அவளுக்கு உகந்த காரியத்தை அந்தந்த வர்ணத்துக்கு விதிச்சிருக்கக்கூடிய ஒரு விதிமுறைகளை படி அவ நடந்திருக்கிற காரணத்தினால ஸ்திதிசாலி. அந்த ஸ்திதிங்கிறச்சு அந்த நிலைமை, அவ அந்த ஒரு தர்மசாஸ்திரத்தினுடைய ஜாதி ஆர் வாட் எவர் இல்லையா, பிராமணாதி ஜாதி, ஆமா, அந்த வர்ண சங்கர பிரசங்கம்லாம் இல்லாத இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லைன். ரெண்டாவது லைன்ல ஸ்வரபேதம் உபைத்து யா கதம் கலிதானல்ப முகாரவா நவா.
ரெண்டாவது என்ன வருது இல்லைன்னா யா கலித அனல்ப முக ஆரவாக கதம் ஸ்வரபேதம் ந உபைத்து. பலவிதமான சப்தங்கள் இருக்கு, ரெண்டு விதம் அகைன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஜாதி விசேஷத்தை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து அனல்ப முகாரவாக குறைச்சலா இல்ல, அங்க பிராமணர்கள் ஏராளமான ஒரு பிராமணர்கள் அவ வாயில சத்தமா எப்ப பார்த்தாலும் அந்த வேதகோஷம் வந்துட்டே இருக்கிறதுனால ஸ்வர பேதம் கதம் ந உபைத்து. ஏன் தான் அங்க ஸ்வரத்தினுடைய வித்தியாசம் வராது? கட்டாயம் உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தம்ங்கிற 3 விதமான ஸ்வரபேதங்கள் இருந்துட்டே இருக்கு, ஒலிச்சுட்டே இருக்கு இந்த நகரத்துல. அல்லது இன்னொரு லெவல்ல எடுத்துட்டோம்னா வர்ணம்ங்கிறத இதுவா எடுத்துக்கலன்னா கூட இந்த வர்ணம், அதாவது சப்தங்கள்ங்கிற வர்ணம் எடுத்துட்டோம்னா பலவிதமான வர்ணங்கள் அதனுடைய ஸ்திதியினால அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இது என்னென்ன வர்ணங்கள்? மாடு, கோழி, குதிரை, மனுஷியர்கள், பலவிதமான தேசத்திலிருந்து வரக்கூடிய மனுஷியர்கள். ஒரு சிட்டின்னு இருந்தது, ஒரு ராஜதானின்னு இருந்ததுன்னா எத்தனையோ டயலக்ட்ல எல்லாரும் வந்து அங்க குவிஞ்சிருப்பா. இப்போ நம்ம தமிழ்நாடே எடுத்துட்டோம்னா நம்ம வந்து கீழே சவுத்து பக்கம் ராமநாதபுரம் போனோம்னா அங்க வந்து அந்த ஒரு டைலக்ட பேசுறவா தான் ஜாஸ்தி இருப்பா. இல்ல திருநெல்வேலி பக்கம் போனோம்னா அந்த டைலக்ட பேசுறவா தான் ஒரு அந்த ஒரு வித்தியாசமான தமிழ்ல பேசுறவா தான் இருப்பா. தஞ்சாவூர் பக்கம் போனா அது ஒரு வித்தியாசமா இருக்கும். வேறஸ் மெட்ராஸ்னு ஒரு இடத்துக்கு வந்தோம்னா பல டைலக்ட்ஸை நம்ம பார்க்கலாம், இன்க்ளூடிங் த லோக்கல் கொச்ச பாஷையும் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இங்க வந்து பல வர்ணத்தாரனுடைய ஒரு ஸ்வர பேதம் அங்க தெரியுது, பல மனுஷியாளனுடைய ஒரு ஏன்னா அனல்ப முக, அல்பம் இல்லை, பல பேருடைய ஒரு முகங்கள் வாய்கள் இருக்கு. தட் இஸ் இன்க்ளூடிங் திரியக் ஜாதி. அவர்களுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ், துவனி, இவைகள்னால ஸ்வர பேதம். there is a natural difference in the tone, pitch and dialect. என்னமா கொடுத்திருக்கார் சரியா? சோ இத வந்து பல லெவல்ஸ்ல நீங்க வந்து இத பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை சிம்பிளா எடுத்துக்கணும்னா யா ஸ்திதி ஷாலி சமஸ்த வர்ணதாம் கதம் ந பிபர்த்து அத ஏவ சித்திரமயின்னுட்டு பிரிச்சுக்கலாம். இல்லைன்னா யா சித்திரமயி ஏஷா நகரி ஸ்திதிஷாலி சமஸ்த வர்ணதாம் கதம் ந பிபர்த்து. பல வண்ணங்கள் கொண்டவளாக இருக்கா இந்த நகரி. அந்த ராஜதானி அப்படி பல வர்ணங்கள் கொண்டதாக இருக்கிறதுனால வர்ணங்கிற வேர்டுக்கு வர்ண கலர், வர்ண ஜாதி, வர்ண சப்தம் 3 லெவல் எடுத்துக்கோங்க. ரைட்டா? வர்ணங்கிற ஜாத்தியை எடுத்துட்டோம்னா ஸ்திதி ஷாலி சமஸ்த வர்ணதாம், அந்தந்த ஜாதிக்கு உண்டான ஒரு காரியங்களை அவவா கரெக்டா அதனுடைய நிலைமையில இருந்துட்டு பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினால சித்திரமயி பிரமாதமா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு பல வர்ணங்களை கொண்டதாக இருக்குன்னு சித்திரம்னாலே உங்களுக்கு ஆச்சரியமயின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு சித்திரமயிங்கிறச்சு கலர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். சித்திரமயிங்கிறச்சு வேரிகேட்டட்ங்கிற அர்த்தம், டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். சோ இந்த ஆச்சரியவதிங்கிறச்சு அவாவா அந்தந்த நிலைமையில இருக்கிறதுனால ஒரு ஆச்சரியத்தோட இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா எவ்ரிபடி இஸ் ஃபாலோயிங் தேர் சிஸ்டம், கோட் சிஸ்டமா ஃபாலோ பண்றதுனால. இதே நீங்க நெக்ஸ்ட் லெவல் வர்ணங்கள்னு எடுத்துட்டேன்னா கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால எல்லா கலர்ஸும் அப்படி ஒரு காங்க்ருவெண்டா இருக்கிறதுனால ஒரு இது கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கலர்ஸ் ஆர் சோ பியூட்டிஃபுல் தட் இட் இஸ் கலர்ஃபுல் டு லுக் அட். அது ஒரு கிளாஷ் ஆகல கலர்ஸ். அது வந்து ரெண்டாவது. மூணாவது அர்த்தம் என்னன்னா வர்ணங்கள்ங்கிறச்சு உச்சரிப்பு, சப்தங்கள். அந்த சப்தங்களினுடைய துவனி வந்து அந்தந்த ஒரு ஸ்திதி, எந்தெந்த ஒரு தேச பிரதேசங்கள்ல இருக்கிறவா அவளுடைய இதெல்லாம் வந்து பிசினஸ்க்காக வந்து ஒரு ராஜதானிக்கு வரவா. So they have not stayed here enough for them to change their speech. இல்லையா? சோ வந்து வியாபாரம் பண்ணிட்டு திருப்பி போறவா அவளுடைய டயலெக்ட் அந்த டங்கை மாற முடியாது, அவளால மாத்திக்கவே முடியாது. என்னதான் வந்து சில பேர்லாம் 20-25 வருஷம் வந்து இந்தியாவை விட்டு வெளியில இங்க வந்திருந்தாலும் அவளுக்கு அந்த தமிழ் ஆக்சென்ட்டே எங்கேயாவது வந்துடும், இல்ல தெலுங்கு ஆக்சென்ட் எங்கேயாவது வந்துடும். நீங்க பார்த்தேன்னா அந்த பாஷையில மாத்துறது நம்மளுடைய இதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால சித்திரமயி அது அப்படியே பாக்குறதுக்கு ஒரு வேரிகேட்டடா இருக்கு. அந்த ஒரு இது பல வர்ணங்களை கொண்டதாக இருக்கு நகரம். செகண்ட் லைன் பார்த்தோம்னா கலிதனா பிராப்த அல்லது திருத இருக்கக்கூடியது என்ன இருக்கு? அனல்ப முக ஆரவா.
பலவிதமான முகங்கள் பேசுபவர்களுடைய ஒரு சப்தம், ஆரவாகா சப்தாகா, வெறும் துவனிகள்னு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் லெவல். அதனால பலவிதமான மனுஷா யாரு, நரர்கள்ல இருந்து ஸ்திரீ நர பிளஸ் அது என்ன பசு பக்ஷி இவைகளினுடைய சத்தங்கள்னால இன்னும் ஒரு ஸ்வர பேதம்ங்கிறது இருக்கு. there is a difference in tone. ஏன்னா ஒரு குழந்தையினுடைய டோன் பிச் வேற, ஒரே வயஸ்காரா ட்வின்ஸா இருந்தா கூட சில சமயம் அவளுடைய டோனல் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். அந்த டோன் ஸ்வரத்தினுடைய பேதங்கள், ஒரு பிச்சினுடைய பேதம், உச்சரிப்பினுடைய பேதங்கள், இதனால அப்படியே அது ஏன் இருக்காதுன்னு கேட்கிறார் ஸ்லோகத்துல. அவ்வளவுதான். கதம் ந வா ஸ்யாத், கதம் ஸ்வரபேதம் ந உபைத்து, ஏன் ஒரு டிஃபரன்ஸ் இன் பிச் இருக்காது, அவ்வளவுதான் சொல்றார். பிராமணர்களை பத்தி சொல்றச்சே அனல்ப முக ஆரவாகாங்கிறச்சே ஏராளமான பிராமணர்கள் கண்டினியூஸா அவளுடைய முகத்திலிருந்து சத்தம் வந்துட்டே இருக்கு, அனவரதம் வேத கோஷம் ஏற்பட்டுட்டே இருக்கு இந்த ராஜதானியில. அதனால ஸ்வரபேதம் கதம் ந உபைத்து, ஏன் இங்க உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம்ங்கிற ஒரு பேதம் இல்லாமல் இருக்கும்? கட்டாயம் ஒரு ஸ்வரபேதம்ங்கிறது இருக்கதான் இருக்கும். சரியா? சொல்றேன், உதாத்த அனுதாத்தத்தை விட பலவிதமான வேதங்களை தேய்ச்சிட்டு இருப்பாங்கும் போது ஒரு கிருஷ்ண வேதம் வேற மாதிரி இருக்கும், ரிக்வேதம் வேற மாதிரி இருக்கும், சாமம் வேற மாதிரி இருக்கும். அதனால சாம வேதத்திலேயே 4-5 பகுதி இருக்கு. அப்படி நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பிராமணர் போர்வையா ஒத்தவே சேர்க்கும் போது அவாக்குள்ள உதாதத்திலயோ இதுலயோ ஸ்வரபேதங்கள் வராது. இல்ல ஸ்வரபேதம்னாலே இஸ் ஈக்குவல் டு உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம், அதுதான் பேதம் நான் சொல்றது. என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பக்கம் ஒரு கோச்சி சாமவேதம் இருக்குன்னா அந்த கோச்சியில அந்த இது வராது. ஆனா அவளுக்கும் ருக்வேத கோச்சிக்கு நடுப்புற அந்த வேதம் வரும். இவளோட வேற மாதிரி இருக்கும், இந்த கோச்சியோட ஸ்வரம் வேற மாதிரி. ஆமா, அது இன்னொரு ஒரு ரிஃபைன்மெண்ட் ஸ்வரபேதத்துல. வெறும் உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம் மாத்திரம் இல்லாத ரிக்வேத யஜுர்வேத சாமவேத அதர்வேதத்தினுடைய ஒரு ஸ்வரபேதம், டிஃபரன்சஸ் இன் பிட்ச். ஏன்னா சாமவேதத்துல வெறும் 3 கிடையாதே, அவளுக்கு 7 ஸ்வரங்களுடைய ரெப்ரசன்டேஷனும் அங்க இருக்குன்னு தானே பேரு. ஆமா ஆமா, அதையும் எடுத்துக்கலாம். தோண்ட வரும், அது நல்லா இருக்கு இந்த ஸ்லோகம். ஆமா, ஜாதிகள்ல நான் ரொம்ப போகல, ஏன்னா ஒவ்வொரு ஜாதியினுடைய டிஃபரன்சஸ் அப்புறம் அது வேற லெவல்ல போயிடும். அதனால நான் அப்படி மேலோட்டமா இருந்துட்டேன். ஏன்னா ஜாதின்னு எடுத்துட்டோம்னா விதின் ஈச் ஜாதி அங்க அவாவா அந்தந்த நிலைமையில இருக்காளா இல்லையா அதெல்லாமும் இருக்கும் இல்லையோ இங்க. அதனால சித்திரமயி பல வர்ணங்கள். ஏன்னா ராஜதானியில் தான் அவாவா குவிவா. இப்போ கிராமத்துக்கு போனோம்னா உங்களுக்கு தனியா அக்ரஹாரம்னு ஒண்ணு இருக்கும். இந்த there will be a separation of a lot of things. பட் ராஜதானியில வர்றச்சே எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு இடமா போயிடுறது. அதனால சித்திரமயிங்கிறார். ஸ்திதி ஷாலி சமஸ்த வர்ணதாம் ந கதம் சித்திரமயி விபர்த்து யா ஸ்வரபேதம் உபயித்து யா கதம் கலிதானல்ப முகாரவா நவா. இத உங்களுக்கு அன்வயம் பிரதிபதார்த்தம் கேட்டான்னா அவ்வளவுதான், நிறைய எழுதிண்டே போலாம்.